ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30க்கு ஒரு ஆராதனை, மாலை 6:30க்கு ஒரு ஆராதனை. திரும்ப சொல்கிறேன், மாலை 6:30க்கு ஒரு ஆராதனை இங்கே நடைபெறுகிறது. ஏன்னா காலையில் 9:30க்கு ஒரு ஆராதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பாதி பேர் நினச்சிட்ருக்கீங்க. இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர்னு சொல்லலாம். 75% ஆஃப் த சர்ச் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலையில் மாத்திரம்தான் ஆராதனை 9:30 மணிக்கு, இங்கே மாலையில் ஆராதனை இல்லை போல் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி யாராவது நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, இல்லை நாங்கள் ஈவினிங்கில் ரொம்ப பிஸி அப்படி யாராவது நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, பாஸ்டர் சொல்கிற மாதிரி மாதத்தில் ஒரு மாலை ஆராதனைச்சும் வரலாம். 4 வாரங்கள், ஒரு சில மாதத்தில் 5 வாரங்கள் ஒரு மாலை ஆராதனையாச்சும் கலந்து கொள்ளலாம். அப்படி இது வரைக்கும் யாரும் கலந்து கொள்ளாமல் இருப்பீங்கன்னா, நான் ஈவினிங்கே வந்தது கிடையாதுங்க, வரவே முடியாதுங்க அப்படின்னு நினைப்பீங்கன்னா தயவுசெய்து வாங்க. 4 வாரங்களில் ஒரு வாரமாச்சும் மாலை கூட்டத்துக்கு வரணும். இது வழக்கமான ஞாயிற்றுக்கிழமையுடைய ஆராதனைகள். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் 3வது சனிக்கிழமையும் சகோதரிகளுடைய கூடுகை இங்கே நடைபெறுகிறது மாலை 4:30 மணிக்கு. அதில் சகோதரிகள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். அப்புறம் ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு வாலிபர்களுடைய கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. வாலிப பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாலிப பிள்ளைங்க இருப்பீங்கன்னா கவனிங்க. அது குறிப்பாக அந்த YFC வராதவங்க யாரும் இருப்பீங்களா, யூத் ஃபார் கிரைஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வராத இருப்பீங்கன்னா நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அந்த YFCக்கு நீங்கள் பார்க்கணும், எப்படி சர்ச்சில் உள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஒரு டீம் அங்கே உட்காந்துட்டு எப்படி சியர் அப் பண்ணுறாங்க, எப்படி ஊக்குவிக்கிறாங்க அவங்களுடைய டீம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே வந்தால் தான் தெரியும். இங்கே ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை வாலிப கூட்டம் நடைபெறுகிறது. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. ஆனால் அதில் பாதி பேர், இல்லை பாதிக்கும் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன், அவ்வளோ பேர் தான் வரீங்க, மீதி வர மாட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும்போது பார்க்கணும், அப்போ எப்படி சர்ச் எப்படி ஒரு டீமாக வராங்க, எப்படி யூனிஃபார்மோடு வராங்க, வேன் புக் பண்ணிக்கிட்டு பஸ் புக் பண்ணிக்கிட்டு எல்லாம் அவங்க உட்காந்து ஒரு டீமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி அவங்க டீமை உற்சாகப்படுத்துகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வாலிப பிள்ளைகள் நீங்கள் வர வேண்டும். இது எதுக்காக அப்படின்னா, உற்சாகப்படுத்துறதுக்கு மாத்திரம் கிடையாது. உண்மையான ஆண்டவர் யார், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கு இந்த உண்மையான ஆண்டவரை தவிர வழி யாரும் கிடையாது. இந்த உண்மையான ஆண்டவரை நீங்கள் தொழுது கொள்வீர்களானால், தெரிந்து கொள்வீர்களானால், உலகத்தில் குறிப்பாக வாலிப பிள்ளைங்களுக்கு நிறைய சவால். இந்த மொபைல் ஃபோன் தான் பெரிய சவால். நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோன் தான் பெரிய பெரிய சவால். எப்படி டேக்கிள் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் வாழ்க்கையை, ஒரு நீதி நெறியான வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கை எப்படி வாழலான்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வாலிப கூட்டத்துக்கு வரணும். ஒருவரோட கலந்து ஆலோசிக்கணும், பேசணும். அப்போ தான் நீங்கள் வளர முடியும். நீங்கள் வெளியே போயிட்டு 4 பேர் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் கூட சொல்ல தெரியாது. கிறிஸ்தவத்தை பற்றி கிடையாது, பொதுவாக கேட்டாலே நீங்கள் சபையில் நீங்கள் கற்றுக்கலன்னா நீங்கள் வெளியே போய் உங்களால் டேக்கிள் பண்ணவே முடியாது உங்களுடைய வாழ்க்கையை. அதனால் வாலிப பிள்ளைகள், குறிப்பாக லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கக்கூடிய பிள்ளைங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே மொபைல் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிள்ளைங்க என்னை கவனிங்க. ஏன்னா என் கிளாஸில் அப்படி சொல்கிறது உண்டு, மொபைல் ஃபோன் கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி என்ன பண்ணுவானுங்க ஒரு சில பசங்க, இந்த அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது கிளாஸ் முடிச்சிடுவேன், நான் போனோன்னு அட்டண்டன்ஸ் எடுக்க மாட்டேன், லாஸ்ட்டில் தான் அட்டண்டன்ஸ் எடுப்பேன். லாஸ்ட் 5 minutes அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 70 பேர் இருக்காங்கன்னா லாஸ்ட் ரோவில் இருக்கவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது. ஏன்னா எல்லாம் ஒரே சமமாக இருக்கும் இல்லையா. அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும்போது எவன் தலை ஃபுல்லாக குனிஞ்சிருக்கோ மொபைல் யூஸ் பண்ணால் நல்லாவே தெரியும். அவன் நினைப்பான் இவர் எப்படியா கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு. ஒன்றால் தலை கீழேயே குனிஞ்சிருக்கும். அட்டண்டன்ஸ் எடுக்க நம்மளை பார்க்கணும், இல்லை பக்கத்தில் பேசினா இல்லை எங்கன்னா பார்க்கணும். அவன் என்ன பண்ண இப்படியே குனிச்சிட்ருக்கானா மொபைல் கரெக்டாக இங்கேருந்து பேரை சொல்லி நம்பர் சொல்லி கூடுவோம், மொபைல் வாங்கிப்பேன். மொபைல் வாங்கிட்டு போய்டும், அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருவோம். அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது யாருன்னா மொபைல் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கவனிங்க. உங்களுக்காக தான் பேசுகிறேன். இப்போ தெரியாது, நாளைக்கு வெளியில் எதனா ஒரு பிரச்சனை உங்களுக்கு டேக்கிள் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொண்டு என்ன வேதம் சொல்லிக் கொடுக்குறது, அதை சபை தான் சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களுக்கு, வெளியில் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் கற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நாளின் பிரசங்கியாரை அறிமுகப்படுத்தலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா பலருக்கு இந்த பிரசங்கர் தெரிந்த முகமே. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதனால் தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த சபையின் நிறுவனர், போதகர், மறைந்த போதகர் பாஸ்டர் எம். பிரபுதாஸ் அவர்களுடைய கடைசி மகள். அவருக்கு 5 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள்.
அதில் 2 பேர் இப்போ இல்லை, ஆண்டவருடைய சன்னிதானம் சென்றார்கள். ஒரு மகன், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க முடியாது, மிஸ்டர் பெஞ்சமின் பிரபாகர், அவரும் மகள் மிஸ்ஸஸ் ஃப்ரீடா பார்த்தசாரதி, அவங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்காங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் ஊழியத்தில் இருக்காங்க. நீங்கள் நம்ம போதருடைய மனைவி சந்திராஜான் அக்கா, அவங்க இந்த ஊழியத்தில் இருக்காங்க. ரீச்சல் அக்கா நம்முடைய பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீடராக பல வருஷம் இங்கே இருந்தவங்க, அவங்களும் இப்போ ஊழியத்தில் தான் இருக்காங்க. நிறைய ஆன்லைன் ஊழியத்தில் அவங்களும் அங்கே ஊழியம் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. அப்புறம் சேலத்தில் இருக்கக்கூடிய பாலின் அக்கா, அவங்களும் ஊழியத்தில் தான் இருக்காங்க, அவங்க சபையை நடத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீடா அக்காவும் இங்கே வந்து மும்முரமாக ஊழியத்தில் இருந்தவங்க தான். அப்புறம் சுதாகரன் மடகாஸ்கரில் ஊழியராக இருந்தாங்க, இப்போ ஃப்ரான்ஸில் ஊழியராக இருக்காங்க. அப்புறம் சாந்தி அக்கா, இவங்க இப்போ இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிற நபர், அவங்கள வந்து ஊழியத்தில் இருக்காங்க. ஸோ ஆசாரிய ஊழியம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம், அனைவரும் ஊழியத்தில் இருக்காங்க. ஸோ இவங்கள பற்றியும் சொல்லணும். என்னென்னா, இவங்க ஒரு டீச்சர், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இவங்க வந்து ஒரு பிஜி அசிஸ்டன்ட், இவங்க ஹையர் செகண்டரி டீச்சர், எம்எஸ்சி பிஎட் முடித்தவங்க. சென்னையில் பிரபலமான ஒரு பள்ளியில் ஹையர் செகண்டரி டீச்சராக பணியாற்றியவர்கள் பல ஆண்டுகளாக. அதை விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். கணவர் வந்து போதகராக இருக்க காரணத்தில் அசம்பிளி ஆஃப் காட்னுடைய சபையில் போதகராக இருக்க காரணத்தில் அவங்களோட இணைந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்கள் நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இன்று அவர்கள் வந்து ஆண்டவர் நமக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறாரோ, நமக்காக என்ன செய்தி வைத்திருக்கிறாரோ, நமக்காக என்ன அறிவுரை வைத்திருக்கிறாரோ அதை எடுத்து சொல்லும்படியாக வருகிறார்கள். அவர்களை கரம் தட்டி வரவேற்போம். மிஸ்ஸஸ் பிரிசில்லா சாந்தி டேனியல் அவர்களை வார்த்தையாளத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலும் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாடல் நேரத்திலே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஹல்லேலூயா. ஒரு முறை கூட நாம் எல்லாரும் எழும்பி நின்று தேவன் நம்மோடு பேசும்படியாக அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ண முடியும். ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னோட நீங்கள் பர்சனலாக இன்றைக்கி பேசுங்க. ஏதோ சபைக்கு வந்தேன், ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், முடிந்தது போய்விட்டேன் என்று அல்ல, என் வாழ்க்கை மாறத்தக்கதாக என்னோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. என் கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கத்தக்கதாக என்னோடு பேசுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் நமக்கு சமீபமாக இருக்கிற கர்த்தர். நாம் போகிற பாதைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். நம் மனதின் எண்ணங்களையும் எண்ணங்களின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆவியானவர் இறங்கி இந்த இடத்திலே கிரியை செய்யாவிட்டால் நம் கூடி வருவது விருதாவாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஒரு முறை கூட உம்முடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். இந்த இடத்திலே நீர் கிரியை செய்வீராக. தேவ ஆவியானவருடைய வல்லமையும் பிரசன்னத்தையும் ஒவ்வொருவரும் உணருவார். நாங்கள் உணரத்தக்கதான அளவிலே ஒரு tangible presence of God in the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்குவீராக கர்த்தாவே. வந்து இந்த இடத்திலே கர்த்தாவே கிரியை செய்வீராக. எல்லா தூக்கத்தை கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகள், வார்த்தையை கேட்க முடியாதபடி சிந்தையை சிதறடிக்கிற சகல சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியே போவதாக. ஆண்டவரே, உம்மை நாடி வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், எங்களோடு நீர் கிரியை செய்யும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, இயேசுவின் நாமத்திலே ஆமென். உட்காரலாமா?
இந்த தருணத்தை எனக்கு கொடுத்த தேவனுக்கும் சந்திராக்காவுக்கும் பாஸ்டருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இதை நடத்தி கொடுத்த பால் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக நன்றி. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் டீச்சர், இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. தேவனுடைய ஊழியக்காரியாக இந்த இடத்துல வந்து நிற்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தான் தேவன் உங்களை அங்கே நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? வியாபாரம் செஞ்சால் வியாபாரத்துலேயும் என்ன தான் செய்யணும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். நாம் எல்லாரும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம தேவன் அழைத்ததன் மிகப்பெரிய நோக்கம். அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கிறீங்கன்னா ஹல்லேலூயா வரும் இல்லை? நான் என்ன படித்தாலும் என்ன செய்தாலும் அது யாருக்கு மகிமையாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கிரியை செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து என்ன செய்தார்? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அப்படி அவர் கொண்டு வரும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக புறப்பட்டாங்க. ஏன் சந்தோஷமாக புறப்பட்டாங்க? ஒன்று, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ரெண்டாவது, எல்லா எகிப்தியர் வீட்லேயும் அழுக, இவங்களுக்கு மட்டும் என்ன? விடுதலை. அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? எல்லாம் அழுதுட்டுருக்காங்க. எல்லார் வீட்லேயும் மூத்த பிள்ளை இறந்துருச்சு. ஆனால் என் வீட்டில் என் பிள்ளை என் கூட ஜாலியாக என்ன செய்து விடுதலையை நோக்கி நடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்படி வரும் பொழுது பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டாங்க. வெறும் நாட் எம்டி ஹேண்டட், கை ஃபுல்லாக என்ன இருக்குது? மூட்டை மூட்டையாக எகிப்தியர் வீட்டில் இருந்த எல்லா பொண்ணும் வெள்ளியோ இவங்க கொள்ளையடித்து கொண்டு இவங்க கிளம்புறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் கிளம்பினாங்க. ஆண்டவர் அவங்களை கால்நடையாய் வளர்ந்து நடத்தி சென்றார். அப்படி செல்லும் பொழுது அவங்கள கொண்டு போய் எங்கே நிறுத்தினார் ஆண்டவர்? ஃபஸ்ட்டு ஸ்டாப் எங்க? செங்கடல் முன்பாக. எங்க நிறுத்தினாரு? செங்கடல் முன்பாக நிறுத்தினார். செங்கடலை பார்த்ததும் இவ்வளோ தூரம் இலேட்டடாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? எல்லாம் போயிருச்சு, எல்லா சந்தோஷமும் போயிருச்சு. என்ன இப்போ வந்துருச்சு இருதயத்தில்? பயமும் துக்கமும். ஆண்டவர் எப்படி அவங்கள விடுதலையாக்கினார்? ஆண்டவர் எப்படி அவங்கள வழி நடத்தி வந்தார்? எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் கிளம்பி இருக்கிறோம். ஆடு மாடு பிள்ளை குட்டி எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? துக்கம் வந்துருச்சு, அவிசுவாசம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அப்படி வந்து நிற்கும் பொழுது அவங்க முறையிட ஆரம்பிக்கிறார்கள். என்ன செய்கிறாங்களா? அவர்களுக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விட்டது. என்ன வந்துருச்சு? நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். நல்ல அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காட்டுவார். ஆனால் ஒரு பிரச்சனை வந்த உடனே நாம் என்ன செய்து விடுகிறோம்? சோர்ந்து போய் நின்று விடுகிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போனதினாலே அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த பகுதியில் எல்லாருக்கும் தெரியும். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க? 10ஆம் வசனம் திறந்து கொள்ளலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இல்லை பரவாயில்ல, மிகவும் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். என்ன கேட்குறாங்க அவங்க? எங்களுக்கு செங்கடல் என்னவா இருக்குது? கல்லறையாக இருக்குது. அதான் அவங்க மீனிங். அதானே? செங்கடலுக்கு கொண்டு வந்து எங்கள் எல்லாரையும் ஒன்றா புதைக்க போறீங்களா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போகத்தான் வேண்டும். ஒரு இடத்துல போய் நிற்போம். என்ன ஆண்டவரே, இவ்வளோதானா என் வாழ்க்கை? இதோட எனக்கு முடிஞ்சிருச்சா? நான் எதற்காக உம்மை ஏற்றுக்கொண்டேன்? நான் எதற்காக உமக்காக வாழ்கிறேன் என்பது கூட புரியாத ஒரு சூழ்நிலையின் நடுவிலே நாம் போய் நிற்போம்.
அப்போ நம்ம யோசிப்போம், இந்த சூழ்நிலையோடு என் வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை நம் வாழ்க்கைக்கு எதற்காக கொடுக்கிறார் என்று அவங்க யோசிக்கல. ஏன் கொடுத்தாரு? அவரே சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு முன்பாக நான் மகிமைப்படும்படியாக உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இதுதான் என்னுடைய எண்டு, டெட் எண்டுக்கு வந்துட்டேன்னு யோசிக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த சூழ்நிலையின் முன்பாக உங்களை நிற்க வைக்கும் பொழுது நீங்க யோசிப்பீங்க, இது எனக்கு கல்லறையா? இல்லை. ஹல்லேலூயா. அது உங்களுடைய கல்லறை அல்ல, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கூட்டத்தின் கல்லறை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் யோசித்தாரு, எகிப்தியருக்கு நான் இதை என்ன செய்ய போறேன்? கல்லறையாக வைக்க போகிறேன். ஆனால் இவங்க என்ன யோசிக்கிறாங்க? இது ஏன் கல்லறையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு தெரியும், ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க டக்குன்னு. ஏசாயா 55ல் என் நினைவுகள் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி 8-9 வசனங்கள். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இஸ்ரவேலர் எனக்கு கல்லறையான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு? இவர்களுக்கு எப்பொழுதும் பயம் காமிச்சிக்கிட்டு இவங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இவங்களை துன்பப்படுத்தினாங்களே, அவர்களுக்கு நான் கல்லறையாக நியமித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும்? எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? தேவனோட நம்ம பிரதர் சொன்னது போல நெருங்கி வரும்பொழுது. எப்பொழுதும் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையான சூழ்நிலை வருகிறது என்றால் அது எனக்கு முடிவல்ல, எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்ருவின் கிரியைகளுக்கு ஒரு முடிவு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம நிலை தடுமாறி போகின்றோம். எல்லாருக்கும் நேச்சுரல் தான். ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு தடுமாற்றம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தில் மோசேயும் ஆரோனும் போய் நல்லா பேசுகிறாங்க. இப்படி அற்புதம் செய்வோம், அப்படி அற்புதம் செய்வோம். உடனே எல்லாரும் தேவன் எங்களை மீட்டுக்கொள்ள வந்துவிட்டார் என்று சொல்லி தேவனை என்ன செய்தாங்களா? சொல்லுங்க, கடைசி வசனம், தொழுது கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க? தொழுது கொண்டார்கள். ஆனால் அதே 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன நடந்துருது? எல்லாரையும் ரொம்ப வேலை வாங்குறாங்க. இவங்க யோசித்தாங்க எனக்கு இன்னைக்கே விடுதலை, ஆனால் விடுதலை கிடைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க? அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் என்ன செஞ்சாங்களா? நமக்கும் அப்படிதான். என்ன வந்துருது? மனமடிவு. பக்கத்தில் சொல்லுங்க, மனமடிவு வந்தா செவி கொடுக்க மாட்டீங்க. நல்லா சொல்லுங்க, மனமடிவுக்கு இடம் கொடுக்காதீங்க. இல்லை, இந்த மாதிரி நிலைமையில் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்தி சொல்லுகிற காரியம் என்ன? இது உனக்கான கல்லறை அல்ல, இது உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களுக்கான கல்லறை. அதோடு கூட உங்களுடைய அவிசுவாசத்துக்கு கல்லறை. எது கல்லறை? உனக்கு இல்லை, உன் அவிசுவாசத்திற்கு ஒரு முடிவு வரணும். ஹல்லேலூயா. அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற தேவனை சார்ந்து கொள்ளாத தன்மைகளுக்கு அது ஒரு கல்லறை. இந்த அற்புதம் நடக்குமா? இன்னும் செங்கடல் முன்னால் வந்து நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம யோசித்து நமக்குள்ளே நாட் டிபெண்டிங் ஆன் காட், இல்லை அவரை சார்ந்து கொள்ளாமல் நாம சுயமாக சில காரியங்களை செய்ய நினைக்கிறோமே, அதுக்கு இந்த செங்கடல் என்ன? ஒரு கல்லறை. ஹல்லேலூயா. நம்முடைய பெருமைகள், நம்முடைய காரியங்களுக்கு அது ஒரு கல்லறை. ஆனால் நமக்கு அல்ல. எத்தனை பேருக்கு நம்முடைய மாம்சத்தின் கிரியைக்கு ஒரு கல்லறை வேணும்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் நமக்குள்ளே என்ன கிரியை செஞ்சிட்டே இருக்கு? உங்களுக்கெல்லாம் செய்யாதா? எனக்கெலாம் செய்யும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல.
அதனால் நம்முடைய மாம்சத்துக்கு கிரியைக்கு ஒரு கல்லறை வேண்டும். அது எப்போ வரும்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன். அப்படி நம்ம வாழுவதற்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எது? இந்த செங்கடல். ஹல்லேலூயா. அதான் 1 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கும் பொழுது அவங்க தண்ணீரின் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஞாபகம் இல்லையா அந்த வசனம்? பிரியமாய் இருந்ததில்லை. பார்த்தீங்களா? நல்லா அற்புதம்லாம் அனுபவிச்சுட்டாங்க, ஆனால் ஆண்டவருக்கு அவர்கள் இன்னும் என்ன செய்யல? பிரியமாய் இல்லை. அப்போ அதற்கு ஒரு கல்லறையாக செங்கடல் நமக்கு முன்பாக நிற்கிறது. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? இல்லை? அப்போ ஆண்டவர் நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். இந்த செங்கடலின் சூழ்நிலை தேவனே அவர்களை கொண்டு போய் நிறுத்தினது. சரியா? இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் தேவனே கொடுப்பார். அவற்றின் மத்தியிலே நாம் ஞாபகம் வச்சுக்கணும், இது எனக்கு ஒரு வெற்றிக்காக என்பதை நாம் மறந்து போகாமல் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது? மனமடிவு வராது. என்ன வராது? மனமடிவு வராது. இரண்டாவதாக நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். தாவீதும் அவன் மனுஷரும் 1ஆம் வசனத்திலிருந்து, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அதோட 6ஆம் வசனம் வாசிக்கலாம். தாவீதும் மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ தாவீதின் வாழ்க்கையிலே மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட பொழுது நடந்ததை பார்த்தோம். இப்போ ரெண்டாவது யாருடைய வாழ்க்கையில்? தாவீதின் வாழ்க்கையிலே மிகவும் நெருக்கப்படுகிற சூழ்நிலை. இது என்ன இந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலை? முதல் 2 வசனத்தில் நமக்கு புரியுது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. என்ன நெருக்கம் தாவீதுக்கு? யாரோ சொன்னாங்களே, மனைவி பிள்ளைங்க ஆடு மாடு சொத்து சுதந்திரம் எல்லாம் போயிருச்சு. அந்த இடம் இப்போ எப்படி இருக்கு? ஆஷஸ். என்ன இருக்குது? சாம்பலாக இருக்குது. எங்கேயோ போயிட்டு வந்து பார்க்குறான், அந்த இடம் எப்படி இருக்குது? சாம்பலா. அப்போ எப்படி இருக்கோ யோசித்து பாருங்க. நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியெல்லாம் போகல, இல்லை இனிமேட் போவோமான்னு தெரில, ஆனால் நம்ம அப்படிலாம் போனதில்லை. ஆனால் நம்ம எவ்வளோ சோர்ந்து போயிடுறோம் எல்லா சின்ன சின்ன போராட்டங்களுக்கு கூட, இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இழப்பின் நெருக்கம் மாத்திரமல்ல, அவனால் ட்ரெயின் பண்ணப்பட்டு அவனிடத்துல வந்தவங்கெல்லாம் யாரு? வசனம் சொல்லுகிறது, கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். சொல்லுங்க. இப்படிப்பட்டு ஒண்ணுக்கு உதவாத வந்த எல்லாரையும் வச்சு இன்னைக்கு அவன் எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான்? எந்த ஊருக்கு போனாலும் வெற்றியா வந்துருவான், இல்ல? அப்படி அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான். அவங்க இவனோட போய் திருப்பி வரும் பொழுது என்ன சொல்றாங்க? எல்லாவற்றும் உன்னாலதான் நாங்க இழந்தோம், அதனால நாங்க ஒன்ன என்ன செய்ய போறோம்? கல்லெறிய சுத்தி பார்த்தா எல்லாம் கல்ல வச்சு நிக்கிறான். எவ்வளவு பயங்கரமான ஒரு நெருக்கம், இல்லையா? இவனோட சாப்பிட்டவங்க, இவன் மூலமாக எப்படியோ ஃபுட் கிடைச்சது, தங்குறதுக்கு இடம் கிடைச்சது, ட்ரைனிங் நல்லா இன்னைக்கு விட்டா போய் சண்டை போட்டு ஜெயிக்கிற திறமை வந்துருச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு பிரச்சனை வந்து எப்படி எதிர்த்து நிக்கிறாங்க? கல்லு கையில. எதுக்கு? உன்னதான் நாங்க சாகடிக்க போறோம். அவனை சாகடிச்சா எல்லாம் திரும்பி வந்துருமா?
வருமா ஏதாவது? ஒண்ணும் வராது. நம்ம கூட அப்படிதான் அநேக வேளைகளிலே யோசிக்கின்றோம், நான் நெருக்கப்படுகிறோம். அப்படி நெருக்கப்படும் பொழுது தாவீது என்ன செய்தான் இல்லையா? அந்த நெருக்கம் ஏன் வந்தது அதையும் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு நம்ம வேகமாக கடந்து செல்லலாம். 26 1 சாமுவேல் 26 எடுத்துக்கோங்க. அதுல என்ன நடக்கிறது? சவுல் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? இங்க என்ன சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, சவுலை தேவன் தாவீதின் கரத்திலே கொடுக்கின்றார். யார்கிட்ட கொடுக்கிறாரு? அப்ப தாவீது என்ன செய்யறான் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, பின்னால இருந்து ஒரு பதில் சொல்லுங்க. தாவீது என்ன செய்தான்? திறந்து பாருங்க. 1 சாமுவேல் 26ல தாவீதின் கையில சவுலை கொடுக்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறான்? அவன் விட்டுறான், ஒண்ணுமே செய்யலாம், கொல்லாமல் விட்டுட்டு வந்துடுறான். இதை பார்த்த சவுல் இவனை பின்பற்றி பின்தொடர்ந்து சாகடிச்சு தீருவன் கங்கணம் கட்டி கொண்டு இருந்த சவுல் இன்றைக்கு என்ன செய்யறான்? அவனை ஆசீர்வதிக்கிறான். வாசித்து பாருங்க, 24 25 வாசிக்கலாம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனோ கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உலகத்திற்கும் நீங்களாக. எவ்வளவு ஃபேத் கன்ஃபெஷன் இல்ல? எனக்கு உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருந்துச்சு, என் ஜீவன் யார் பார்வைக்கு அருமையா இருக்கு? யார் பார்வைக்கு அருமையா இருக்கு சொல்லுங்க. என் ஜீவன் ஆண்டவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது. நல்லா சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அது உண்மை, அது பொய் கிடையாது. ஆண்டவருக்கு நம்முடைய ஜீவன் அருமையானது. அல்லேலூயா. இந்த அருமையான ஜீவன் இருக்கிறதுனால, அவருக்கு அருமையா இருக்கிறதுனால அவர் என்னை காப்பாற்றுவார் என்று விசுவாசத்தோடு பேசினார். அப்ப சவுல் சொல்ற பதில் 25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், மென்மேலும் பலப்படுவாய். ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. நல்ல சந்தோஷமான செய்தியா இல்லையா? தாவீதுக்கு நல்ல சந்தோஷம். தாவீதின் கையிலே ஆண்டவர் கொடுத்தாரு பாரு, ஆனா கூட நான் நல்லவனா இருந்துட்டேன், எல்லாம் நன்மையாக நடக்கிறது. ஆனா அடுத்த அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் 25ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? என் ஜீவன் யார் பார்வைக்கு அருமையா இருக்கிறது? கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? என்னைக்கோ ஒரு நாள் சவுல் என்ன செய்வான்? என்னை கொஞ்சம் அவன் இந்த காட்டிலும் மேட்டிலும் அலைந்து அலைந்து அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? மனமடிவு வந்துவிட்டது, சோர்வு வந்து விட்டது. அவனால தாங்க முடியாத பிரச்சனையாக இது இருக்கிறது. வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் மனைவி தொல்லை, புருஷன் தொல்லை, இப்படி எல்லா சூழ்நிலைகளும் பிரச்சனைகளின் வழியால் போய் கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வரலாம்? மனமடிவு வரலாம், ஒரு டெஸ்பேர் வந்துடும். எதுக்கு நான் வாழ்றேன், என்ன செய்யணும் அப்படின்றதே புரியாதது போல ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. அப்பேற்பட்ட தாவீதுக்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கும் வரதுல எந்தவித அதிசயமும் இல்லை, சரியா? ஆனால் அதன் மத்தியிலே தாவீது என்ன செஞ்சான்? சாத்தான் அவனுக்கு கொடுக்கிற தொந்தரவை விட இவனுடைய மனப்படியினால் அவன் எடுக்கிற தீர்மானங்கள் அவனை எங்க தள்ளுது? சிக்லாவுக்கு தள்ளுது. புரியுதா? ஃபர்ஸ்ட் செங்கடலை வந்து ஆண்டவரே கொண்டு வந்தார். இன்றைக்கு தாவீதுக்கு முன்னால சிக்லாக் ஏன் நிக்குது? அவன் செய்த ஒரு தவறான முடிவு. பக்கத்துல சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரையே சார்ந்துக்கோ, தவறா முடிவெடுக்காது. தாவீதே மிஸ்டேக் பண்ணான், நானா பண்ணக்கூடாது. ஏன்னா தாவீதை விட எனக்கு வார்த்தையின் அறிவு அதிகமா, தேவனை அனுபவித்த அறிவு அதிகமா
அதிகமாக இருக்கிறது. சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாம். ஆண்டவரே, தாவீதை விட உண்மை குறித்த அறிவு எனக்கு அதிகமா நல்ல சபை, வார்த்தையே ஆலயம், ஒருவரை ஒருவர் தாங்குகிற சபை, ஒருவருக்காக ஒருவர் செபிக்கிற சபை, இந்த கூட்டம் நமக்கு கூட இருக்கிறதுனால தாவீதை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? ராங் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. அவன் எங்க போறான்? அந்த வசனத்துல வாசிக்கிறோம், பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எங்க போறான்? பெலிஸ்தரின் தேசத்துக்கு போவான். பெலிஸ்தர் யாரு? இஸ்ரவேலுக்கு இவன் தான் கோலியாத்தையே கொண்டவன். காத் பட்டணத்துக்கு தான் அவன் போறான். அங்க போனா இவன் நல்லா இருக்க முடியுமா? சவுலுக்கு தப்பி எங்க போவானா? காத் பட்டணத்துக்கு இவன் போகிறான் என்கின்ற டெசிஷன் அவன் எடுக்கிறான். இண்டிபெண்டன்ட் ஆஃப் என்ன, ஆண்டவரை கேளாமல் தானாகவே ஒரு டெசிஷனை அவன் எடுக்கிறான். ஹல்லேலூயா. இந்த டெசிஷன் அவன் எடுக்கிறதுனால அவன் எப்படி மாறுகிறான்? அந்த பின்னால் வசனங்களை நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிச்சு பாருங்க. அவன் அந்த ஆகீஸ் இடத்துல போறான். 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல தாவீது காத் பட்டணத்துக்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்புறம் அவனை தேடல. 5ஆம் வசனம், தாவீது ஆகீஸை நோக்கி எனக்கு ஒரு ஊர் கொடுங்க. என்ன கேக்குறான்? நான் எனக்கு ஒரு ஊர் கொடுங்க. அப்பதான் அந்த ஆகீஸ் என்ன செய்யறான்? 6ஆம் வசனத்துல, அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். எந்த ஊர் கிடைச்சது? யார் இடத்துல இருந்து கிடைச்சது? எனிமி கிட்ட இருந்து ஆகீஸ் இடத்துல. தேவனான் அங்க போ சொன்னாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை தாவீது கேட்டு கேட்டுதான் எல்லாமே செய்வார். தேவனுக்கு ரொம்ப பயந்து நடந்தவன். அதனாலதான் ஆண்டவர் அவன் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவனை சவுல தள்ளிட்டு நான் தாவீதை என்ன செய்ய போறேன்? ராஜாவாக மாற்ற போகிறேன். தாவீது தன் பெற்றோராலேயே ஒதுக்கப்பட்டவன். நிறைய ஃபேமிலிஸ் அப்படிலாம் இருக்கும். மூத்த பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும், 2வது பிள்ளைனா பிடிக்காது, இப்படிலாம் இருக்கு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தாவீதின் வாழ்க்கையிலே. ஆனால் அந்த தாவீதை ஆடுகளின் பின்னாக அலைந்தவனை ராஜாவாக யார் அபிஷேகம் பண்ணது? தேவன் தான் பண்ணார். ஆனா இப்ப போய் அவன் எங்க சிக்கிக் கொள்றான்? எனக்கு ஒரு பட்டணம் வேண்டும், நான் வாழ எனக்கு ஒரு இடம் வேண்டும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களுக்காக சுயமாய் சிந்தித்து சுயமாய் ஒரு முடிவை எடுத்தான். ஆகீஸ் கொடுத்த சிக்லாகிலே போனான். அந்த சிக்லாகில் இருக்கும் பொழுதுதான் சவுலுக்கும் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் என்ன வந்திருக்கு? சண்டை வந்திருக்கு. சொல்லுங்க, ஆகீஸும் இஸ்ரவேலும் சண்டை போட்டாங்க. பக்கத்துல சொல்லுங்க. இப்ப யார் பக்கம் தாவீது இருக்க முடியும்? சொல்லுங்க, யார் பக்கம் தாவீது இருக்க முடியும்? இவன் யார சேர்ந்தவன்? இஸ்ரவேல சேர்ந்தவன். எங்க போய் தங்கி இருக்கான்? பெலிஸ்தில தங்கி இருக்கான். இப்ப யாருக்கு அவன் சப்போர்ட் பண்ணும்? உங்க தீர்ப்பு என்ன? சபையின் தீர்ப்பு என்ன? யாருக்கு அவன் சப்போர்ட் பண்ணும்? இதெல்லாம் கதையா இருக்குது. இஸ்ரவேல்ல இருந்து தோத்துறாங்க. இப்ப அவன் மட்டும் இப்ப எங்க இருக்கணும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவனே கிரியேட் பண்றான் பாருங்க. இது நிமித்தமாக போறான் போருக்கு. ஆகீஸ் நம்புறான் தாவீதை, நீ வாப்பா, எனக்கு இவ்வளவு காசு. அவன் என்ன செய்யலாம் பாருங்க. ஆகீஸோட தங்கி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கிராமத்தையா போய் சூறையாடி நிறைய சொத்தெல்லாம் சேர்த்துட்டான். மனுஷனை மட்டும் என்ன செஞ்சுட்டான்? எரிச்சுட்டான். ஏன்னா ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்லிடக்கூடாது, ஆகீஸ் இடத்துல சொல்லிவிடக் கூடாது. He becomes a mercenary. ஏதோ நல்ல ஒரு போர் வீரனாக தன் தேசத்தையும் தன் தேவனுடைய நாமத்துக்காகவும் போராடின மனுஷன் இன்றைக்கு எதுக்காக போராட ஆரம்பிச்சுதான்? பணத்துக்காக. அதாவது நம்ம டேர்ம்ஸ்ல பணத்துக்காக. ஆடு மாடு கிடைக்கும், பொண்ணு வெள்ளி கிடைக்கும், போராடுகிறது. ஆண்டவரான அதுல இருந்து திருப்பணுமா வேணாமா? திருப்பினாதான் அவன் என்னவா மாற முடியும்? ராஜாவாக மாற முடியும். அவன் மேல் இருக்கிறது ராஜாவின் அபிஷேகம். ஹல்லேலூயா. என் மேல இருக்கிறது பெரிய அபிஷேகம். சொல்லுங்க, அதை விட்டு நான் எங்க போனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? சிக்லாக கொடுப்பார். பக்கத்துல சொல்லுங்க, சிக்லா வந்திருக்கா?
உன்மேல் இருக்கிற அபிஷேகம் பெரிய அபிஷேகம். ஹல்லேலூயா. ராஜாவின் அபிஷேகம் உனக்கு இருக்கிறது. நீ போய் இன்னொருத்தருக்கு பின்னால சண்டை போட்டுட்டு இருக்கியா? வா வெளியே. எப்படி கூப்பிட முடியும்? ஆண்டவர் சிக்கலாக வைத்தார். ஹல்லேலூயா. அவனை திருப்பி அனுப்பிடுறாங்க. மற்ற பெலிஸ்தியர் பிரபுக்கள் எல்லாம் சொன்னா, ஐயோ இவன் வேஸ்ட்பா, இவன் எந்த சைடு திரும்ப நமக்கு தெரியாது, அதனால அவனை அனுப்பி விடுங்கள். போயிட்டு வரதுக்குள்ள இந்த கரை மட்டமாகிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் யோசிக்கணும், எந்த ஆண்டவர் எனக்காக நியமித்த எந்த பாதையிலிருந்து நான் விலகி போயிருக்கிறேன். யோசிக்கணும் பண்ணணும், யோசிக்கணும். இந்த சூழ்நிலையிலே தாவீது என்ன செய்யறான்? அதுதான் தன்னை எப்படி அவன் மாற்றிக் கொள்ளுகிறான். சுற்றி இருக்க எல்லாரும் கல்லடிக்கிற கல் தூக்கிட்டாங்க. யார்கிட்டதான் போக முடியும்? யார்கிட்டதான் போக முடியும்? சொல்றத அப்படியே செய்த வீரர்கள், அவங்களுக்கு சாப்பாடை போட்டு எல்லாம் செய்தாங்க. இன்னைக்கு அவங்களே கல்ல தூக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலே அந்த வசனம் திருப்பி வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் சகல ஜனங்களும் மனக்லேசமா, அவங்களுக்கு கவலை, அதை யார் மேல காட்டுறாங்க? தாவீது மேல காட்டுறாங்க. அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். எல்லாம் சத்தமா சொல்லலாம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினார். ஆண்டவரை திடப்படுத்தினார். ஆண்டவரை திடப்படுத்தினார். நாம் கிரியேட் பண்ணுகிற நம்முடைய குழப்பங்கள்ல யார் தான் திடப்படுத்திக்கணும்? நீங்களும் நானும் தான் திட. அதுக்கு கிருபை யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பா. கர்த்தர் இல்லாம நான் செய்ய முடியாது. ஆனா நான் என்ன செய்யணும்? நான் கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்தி கொள்ளுவேன். அந்த ப்ராப்ளம்ல நின்றுட்டு முறுமுறுத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நெருக்கமா இருந்தாலும் தேவனுக்கு தெரிஞ்சுதான் அந்த நெருக்கம் வரும். நாமே உருவாக்கிக்கிற நெருக்கமா இருந்தாலும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? நம்ம யோசிக்கிறோம், நான் போற பாதை யாருக்கும் தெரியாது. இவங்க பாஸ்டமா முன்னால நிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன என் பிரச்சனை தெரிய போகுது, எனக்கு தெரியாது. உண்மைதான். ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருக்குள் தன்னை தாவீது திடப்படுத்தி கொண்டார். பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, நல்லா கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக்கோங்க. சரி, அந்த எப்படி அவன் செய்வான்? நம்ம எப்படி செய்யணும்? நீங்களே பதில் சொல்லுங்க. எப்படி நீங்க கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக்குவீங்க? வேதம் வாசிப்பீங்க, ஜெபம் பண்ணுங்க, வேற ஜெபம் பண்ணுவீங்க. பின்னால இருந்து ஒரு பதில் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஏதாவது என்ன, எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்வது? தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் எப்படியெல்லாம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்னும் ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த 30ஆம் அதிகாரத்தோட என்ன முடிஞ்சிருது? 1 சாமுவேல் புத்தகம் முடிஞ்சிருது. சொல்லுங்க பக்கத்துல. 30ஆம் அதிகாரத்தோட அந்த இந்த சம்பவத்தோட எது முடிஞ்சிருது? 1 சாமுவேல் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்தது என்ன ஆரம்பிக்குது? அப்போ தாவீதுடைய லைஃப்ல ஒரு கர்டன் மாதிரி இதுவரைக்கும் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தான். அபிஷேகத்தை பெற்றுட்டான், ஆண்டவர் அவனை அழைத்து விட்டார், ஆண்டவருக்கு அவன் ஜீவன் அருமையா இருந்தது, ஆண்டவர் அவனுடைய கரத்திலேயே சவுலை கொடுத்தார், ஆண்டவர் வெற்றிகளை கொடுத்தார். ஆனா அவன் இன்னும் எதுக்கு வரல? தன்னுடைய அபிஷேகத்துக்கு அவன் இன்னும் ஏறி வரல. இப்போ என்ன நடக்குது? 2 சாமுவேல்ல அவன் அபிஷேகம் திருப்பி வந்து அதுக்கப்புறம் அவன் என்னவா மாறிக்கிறான்? நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டங்களுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசை. இதுவரைக்கும் ஆண்டவர் எதுக்காக அழைச்சாரோ அது கிட்ட கூட நான் போலையே.
அப்படின்னு தாவீது யோசிச்சிருப்பான்ல. ஆனா இன்றைக்கு இந்த சம்பவங்களுக்கு பிறகு 2 சாமுவேல் ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அப்பதான் சவுல் இறக்குறான், தாவீதை கூட்டிட்டு போய் 7 வருஷம் ராஜாவாக யூதா பட்டணத்துக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகி எல்லாம் செய்யறாங்க. எல்லாம் எது அதுக்கு எண்ட் பாயிண்ட் எது? சிக்லாகின் சம்பவம். எல்லா விதங்களிலும் நாம் நெருக்கப்படுறோமா? நீங்க இப்ப எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், உங்க மனசுல சொல்லிக்கோங்க. எனக்கு கர்த்தர் என்னை இன்னும் என் அபிஷேகத்தின் பாதையிலே மேன்மையாக. எப்படி தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவனுடைய வாழ்க்கையில praise and worship. எப்பொழுதுமே அவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தான்? ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருந்தான். எப்படி அவனால் துதிக்க முடிந்தது அப்படின்னா, அவன் கோலியாத்தை கொல்ல போகும் பொழுது சவுல்கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்கிறான்? ஒரு கரடி வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, தேவனுடைய பலத்தினாலே நான் என்ன செய்தேன்? கொன்று போட்டேன். He was always thinking of what God had done in his life. என் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த அற்புதம் செய்தார், என் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த அற்புதம் செய்தார். நம்ம என்ன யோசிக்கிறோம்? அற்புதத்தை யோசிக்கிறோமா? அநேக வேளைகளை நான் 10th படிக்கும் பொழுதே இப்படி நடந்துருச்சு, நான் 12th படிக்கும் பொழுது இந்த மோச காரியம் நடந்துச்சு, அப்புறம் நான் கல்யாணம் பண்ண இன்னும் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு இல்லை? அப்போ நம்ம எதை யோசிக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் வந்த நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் யோசிக்கிறோம். தாவீது எதை யோசித்தான்? காட்டில் எவ்வளோ நடந்திருக்கும், அவனுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும். ஒரு தடவை ஏதோ ஓனாய் கூட ஒரு ஆடை என்ன செஞ்சுருக்கலாம், திருடிட்டு போயிருக்கலாம், நமக்கு தெரியல, அது சொல்லப்படல. ஏன்னா அவன் அதை யோசிக்கல. இதே நம்ம லைஃப் ஸ்டோரியை எழுதுகிறாங்க யாராவதுனா எதை எழுதுவாங்க? நம்ம கஷ்டங்களெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் இல்லை? அப்புறம் தான் நமக்கு நடந்த நன்மை, இதன் மத்தியில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். லாஸ்ட் லைன் இல்லை? நாம் எதை யோசிக்க வேண்டும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறார், எல்லாத்தையும் மறந்துடணும். அப்படி கிடையாது. தீமையாக நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, அதுதான் நமக்கு முடிய மாட்டேங்குது இல்லை? நம்ம அநேக வேளைகளிலே அநேக வேளை மற்றவங்க பேசுகிற தீமையான காரியம் நமக்கு நல்லா இருக்குது, ஆனால் அவங்களே நமக்கு நன்மை செய்தால் கூட நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஃபுல்லாக ஞாபகம் வச்சுருக்கோமா? தீமையெல்லாம் மறந்துடுறேன், பால் எனக்கு செஞ்ச நன்மை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்களாம் சொல்வீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் நாம் எதை யோசிக்கிறோம் இல்லை? நம்முடைய நினைவுகளில் எது முக்கியமானதாக இருக்கிறது? தீமை மறக்க முடியாது, சில வேளையில் ஞாபகம் வரும், அதை ஒதுக்கணும். பிசாசு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஒதுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் அவர் செய்கிறார் என்ற அந்த உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்கணும். அடுத்தபடியாக அவனிடத்துல நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 42 எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? மானானது கதறுவது போல என் ஆத்துமா உம்மை. He had a special passion for God. ஆண்டவரை அவன் ரொம்ப நேசிச்சான். அவனுக்கு அந்த வாஞ்சை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் சொல்கிறான், 1000 நாள் நான் வெளியில் இருக்கிறதோட ஒரு நாள் உங்கள் சமூகத்தில் நான் செலவழிக்கிறது எனக்கு நல்லது இல்லை. அவனுக்கு அந்த வாஞ்சை அவன் இருதயத்தில் அப்படி ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவரை பாடணும், ஆண்டவரோட பேசணும், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். சவுலின் மகளாகிய மீகாள் அவனை பலகனி வழியாய் பார்த்து சிரித்த பொழுது அவன் சொல்கிறான், உன் தகப்பனை விட என் தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? பெரிய காரியத்தை செய்திருக்கிறான். உன் தகப்பனுக்கு தீமை தான் செய்தான்னு சொல்லலை, தகப்பனை விட என்னை எவ்வளோ நன்மையாக நடத்திட்டார். ஹல்லேலூயா. அந்த தாட் பாருங்க, அவனுக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் மீது ஒரு வாஞ்சை.
சொல்லுங்க, எனக்கு எப்பொழுதும் ஆண்டவர் மீது ஒரு வாஞ்சை என் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். நம்ம எனக்கு இது வேணும் அது வேணும் ஆண்டவரேன்னு கேட்குறோம். ஆனால் அதற்கு மேலாக உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மீது இருக்கிற வாஞ்சை என் உள்ளத்தில் பெருகட்டும் கர்த்தாவே. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க விரும்பு? ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மீது நான் வைத்திருக்கிற வாஞ்சை என்னிலே பெருகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆமென். போடலாம் கை கீழே. அடுத்ததாக அதே சங்கீதம் 42 நாம் பார்க்கிறோம், 5ஆம் வசனம். அவன் என்ன சொல்றான்? என் ஆத்துமாவே அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன். அதுக்கு முன்னால ஆத்மாவோட பேசுறான். நமக்கு பிரச்சனை வரும்பொழுது யாரோட பேசுகிறோம்? யாரோட பேசுகிறோம்? முதல்ல நமக்குள்ள பேசிக்கணும் இல்லை? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்கு ஒரு தேவன் உண்டு. என் ஆத்துமாவையும் என் ஆவியையும் உயிர்ப்பித்த தேவன் எனக்குள்ளே வாழுகிறார் இல்லை? அதை நம்மோட பேசிக்கணும். நம்ம போய் இவங்க கிட்ட புலம்பலாமா, அவங்க கிட்ட புலம்பலாமா? மகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா பண்ணுறதை பாரு. இந்த பிள்ளை போய் அவங்க அப்பாவை அடிக்கவா முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. எதுக்கு நம்மளுக்கு அப்படி ஒரு புலம்பல்? அதுக்கு பதிலாக நம்மோடு பேசுகிற, நம்ம ஆத்துமாவோடு தனக்குள்ளே பேசுகின்ற இல்லை, அது ரொம்ப ரொம்ப ஒரு கிறிஸ்தவனுக்கு இம்பார்ட்டண்ட். நாம் தான் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி திடப்படுத்துவோம்? தேவனை பாடுறோம், வர்ஷிப் பண்ணுறோம், அவர் மீது வாஞ்சியாக இருக்கோம். நம்ம ஆத்துமாவோட நம்ம சிந்தையோட நம்ம பேசணும். சிலர் யோசிப்பாங்க, இது என்ன கிச்சனில் நின்று சமைக்கும் பொழுது பேசுது அப்படின்னு. உங்கள் ஹஸ்பண்டே கூட உங்களை பார்த்து யோசிக்கலாம். பரவாயில்ல, அதனால என்ன இருக்குது, இது பேசிக்கிட்டே கிடக்குதுன்னு யோசிப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம். ஒன்று ஆண்டவர்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா உங்கள் ஆத்துமாவோட பேசுங்க. ஹல்லேலூயா. அவன் அதை செய்தான். அதனால் நம்ம அதன் மூலமாக தான் அவனால் திடன் கொள்ள முடிந்தது. இன்னும் இந்த வசனத்துலேயும் கடைசி வசனத்துலேயும் பார்க்கும் பொழுது, என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன். பக்கத்தில் சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன். புரியுதா? அப்படின்னா என்ன நடந்தாலும் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிக்கிற ஒரு வாழ்க்கை ஒருவனுக்கு இருக்குமானால் அவன் நிச்சயமாகவே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்வான். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் துதிக்கிற கிருபையை எனக்கு தாங்க. தாவீதுக்கு கொடுத்தீங்களே அதே கிருபையை எனக்கு இன்றைக்கு தருவீராக. ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லி இருக்கிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உனக்கு ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. அந்த இன்னும் துதிக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில் வரணும், என் குடும்பத்தில் வரணும். ஹல்லேலூயா. அப்பொழுது தான் நாம் திடப்படுத்தி கொள்ள முடியும். சரியா? அதுக்கு அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், தன்னை சுற்றி இருந்தவங்கள அவன் ஒன்றுமே சொல்லலை. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அவங்கள திட்டுறானா? He did not offend them. அவங்க அவனை அஃபெண்ட் பண்ணாங்க. ஆனால் இவன் என்ன செய்யல? ஒரு வார்த்தை கூட அவர்களை திட்டி எதுவும். நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்? யோசித்து பாருங்களேன். நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? நிச்சயமாக அவர்கள் மேலே ஒரு வெஞ்சன்ஸாவது என் உள்ளத்துலையாவது வந்திருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி வரலாம். ஒருவரையும் எதிர்த்து தீமையாக இப்படி செஞ்சீங்களே அப்படிலாம் ஒன்றுமே அவன் என்ன செய்யலை? பேசலை. இப்போ அவன் வாய் எவ்வளோ சுத்தமாக அவன் காத்துக்கிட்டான் இல்லையா? நீங்களும் நானும் நம்முடைய வாயை என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். அதாவது வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, தீமையான வல்லமையும் இருக்குது, நெகட்டிவ் இதுவும் பவரும் இருக்குது, இன்னமும் இருக்குது, பாசிட்டிவ் பவரும் இருக்குது. உள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் இல்லை, வெளியே வந்துருச்சுன்னா அவ்வளோதான். வார்த்தையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களா. குடும்ப உறவில் கூட நம்மோடு நெருங்கி இருக்கிறவர்கள் நம்மை நெருக்கும் பொழுது, நம்மை துக்கப்படுத்தும் பொழுது வாய் விட்டு கடகடன் எதையும் என்ன செஞ்சிடாதீங்க? பேசிடாதீங்க. ஏன்னா
அந்த வார்த்தை வாழ்நாளெல்லாம் அவங்க மனசில் இருக்கும் இல்லை? இருக்குமா இருக்காதா? அதனால் நம்ம ஜாக்கிரதையாக பேசுகிறதுக்கு பழக வேண்டும். வாயிலேருந்து வந்துடக்கூடாதுன்னு கையை வச்சு வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மூடிக்கலாம். ஹஸ்பண்ட் தானே, ஒய்ஃப் தானே, சில்ட்ரன் தானே, எல்லாரும் தனித்தனி பிறவிகள் இல்லை? ஆல் ஆர் இண்டிவிஜுவல்ஸ். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இமோஷன் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நினைவு இருக்கிறது. அதை ஹர்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் ஒன்று பேசிவிடக்கூடாது. அடுத்தபடியாக இன்னொன்று என்ன செய்யலாம், அவன் பழி வாங்கலை. நம்மளாம் பழி வாங்கிடுவோம்ல. பக்கத்தில் சொல்லுங்கள், பழி வாங்கலை. சம்டைம்ஸ் பிள்ளைங்க ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிட்டா கூட மனசுலே வச்சு இன்னொரு தடவை அவ ஏதாவது செய்யும்பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம், ஏய் நீ அப்படி செய்யலையா இல்லை? அப்படிலாம் நம்ம பேசுகிறோமா பேசலையா? நம்முடைய ப்ராக்டிக்கலாக நம்முடைய லைஃப்பை யோசித்து பாருங்கள். அதிகமாக பழி வாங்குதல் குழந்தைக்கே இருக்குதுங்க. எத்தனை பேர் சொல்லு ரூபி, உன் பிள்ளைக்கு பழி வாங்குற புத்தி இருக்கா இல்லையா? 6 மாத குழந்தை, 10 மாத குழந்தை கூட என்ன செய்யும், இவளை கேட்கலாம் நல்லா சின்னிய, பழி வாங்குதா? ஒருத்தர் சும்மா அப்படி தட்டினா போதும், அது என்ன செய்யும், திருப்பி தட்டும். நீ தட்டுமா நான் வாங்கிக்கிறேன்னு இருக்கா? இல்லை. யாராவது கொஞ்சம் வேகமாக அடிச்சுட்டா திரும்பி பார்க்க, யார் என்னை அடிக்கிறாங்க. தூங்க வைக்கும் போது நம்ம தட்டுறோம், கொஞ்சம் வேகமாக அடிச்சுட்டா அது என்ன செய்யுது, ஏன்னா அதுக்கு அந்த பழி வாங்குற புத்தி எங்கே வந்துருச்சு, அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுதே வந்துருச்சு இல்லை? ஆனால் தாவீது என்ன செய்யலை, பழி வாங்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் இல்லை? அதெல்லாம் நம்ம யோசித்துக்கொள்ளணும், பழி வாங்க கூடாது. அப்புறம் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். பழி வாங்கலை அப்படின்றது மாத்திரம் இல்லை, உள்ளத்திலே கிரட்ஜை வச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை என்ன செஞ்சிடணும், எடுத்து போட்டுடணும். கசப்பான வேர் என்ன செய்யுமா, சுற்றிலும் உள்ள எல்லாவற்றையும் கெடுத்து விடும். சரி, அடுத்தபடியாக அவனை பார்க்குறோம், எல்லாம் தன்னை திடப்படுத்தி கொண்ட பின்பு யார்கிட்ட போகிறான், தேவனிடத்தில் போகிறான். தேவனிடத்தில் போய் வழிகளை கேட்குறான். அப்படி வழி கேட்டு போகிற வழியில் அவன் என்ன, ஒரு எகிப்தியனை சந்திக்கிறான். எப்படி இருக்கான் அவன், அந்த 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3 நாளாய் அவன் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். 1 சாமுவேல் 30:12. 3 நாளாக சாப்பிடல. 11, 12 ரெண்டுத்துலேயும் கண்டு. அப்போது அவனுடைய நெருக்கமான சூழ்நிலை, அவன் எதுக்காக போயிட்டுருக்கான், என் பொருளெல்லாம் நான் திருப்பணும், என்னோட கூட வர எல்லாருடைய பொருளையும் நான் திருப்பணும், எல்லாத்தையும் போய் நான் திருடிட்டு எடுத்துக்கிட்டு வரணும், அவங்கள்ட்ட மீட்டு கொண்டு வரணுன்ட்டு போகிறவன் வழியில் ஒருத்தன் கஷ்டப்படுறான். அவனுக்கு என்ன செய்கிறான், என்ன செஞ்சான், உதவி செஞ்சான். நீங்களும் நானும் அப்படி செய்ய முடியுமா இல்லை? நம்ம என்ன பிரச்சனையோ அதிலே தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. அப்படி தான் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதன் மூலமாக தான் அவனுக்கு என்ன கிடச்சிது, வெற்றி கிடைச்சிது. அநேக வேளைகளிலே நாம் யாருக்கு சேவை செய்கிறோமோ அவர்கள் என்றோ ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள். அதனால் எனக்கு இவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்னு போய் சர்வ் பண்ணுறதில்ல. வழியில் கிடைக்கிற விதங்களிலே மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது என்ன செஞ்சான், எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். சரி, திருப்பி கொண்ட பிறகு அவன் ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, நம்மளோட வந்தவங்க 200 பேர் அங்கே நின்றுட்டாங்க. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் வேகமாக சொல்கிறேன். அவங்க நின்றுட்டாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேணாம், கொள்ளையில் பங்கு கொடுக்க வேண்டாம். என்ன சொல்கிறாங்க, அவங்க பாவம் டயர்டாகி ஒரு ஆற்று ஓரத்தில் ரோடு ரஸ்துக்கள் அண்டையில் நின்றுட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க நான் சண்டையாக போட்டானுங்க, அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. ஆனால் தாவீது என்ன சொல்கிறான், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 23, கட்டாயம் எல்லாம் திறந்து வாசிங்க, பைபிளை திறந்து 1 சாமுவேல் 30:23. யார் போய் கொள்ளையடிச்சா,
யார் போய் கொள்ளையடிச்சா? யார் போய் கொள்ளையடிச்சா? நான் இப்படி தாவீது தான் போய் கொள்ளையடிச்சான். தாவீது அவனோட போன அந்த 400 பேரும் தான் கொள்ளையடிச்சாங்க, சண்டை போட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் தந்ததை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தந்ததை. நல்லா சத்தமாக சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லாம் யார் தந்தது? ஆமீன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, என் நகைலாம் எங்கள் அம்மா தந்தது இல்லை. யார் தந்தது? யார் மூலமாக கொடுத்தாலும் கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கின்றார். சரி, இந்த வாசிக்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? போனவங்களோ போலையோ பங்கு வீதம் எல்லாருக்கும் சரிபங்காக கிடைக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தனக்கு தந்த ஆசீர்வாதத்தை எல்லாரோடும் அவன் பகிர்ந்து கொண்டான். நீங்களும் நானும் எனக்கு எனக்கு எனக்குன்னு பிடிச்சி வச்சோன்னா என்ன ஆகிடும்? ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து விடுவோம். ஆனால் நமக்கு வருவதை நாம் கொடுக்கும் பொழுது, நீங்கள் வசனம் சொல்கிறீங்களா? காணிக்க டைமில் என்ன சொல்கிறீங்க? கொடுங்கள் அப்பொழுது அடுத்த மனிதர் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை, அடுத்த மனிதருக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் திடப்படுத்தி தாவீதின் கொள்ளை என்று சொல்லத்தக்கதாக நமக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ நமக்கு இழப்பு வேண்டாலும் வரலாம், நான் கர்த்தரால் அதை ஈடு செய்ய முடியும். ஹல்லேலூயா. நாம் தாவீதை போல நம்முடைய கேரக்டரை மாற்றிக்கலாம். நாம் தாவீதை போல கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லணும்னு விரும்பினேன், 2 நிமிஷத்தில் சொல்லி முடித்துடுவேன். அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். 1ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். சத்தமா சொல்லுங்க. சோர்ந்து போகிறதில்லை. அது மட்டும் சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்க சோர்ந்து போனாங்க, தாவீது சோர்ந்து போனா, ஆனா நான் ஹல்லேலூயா சத்தமா தைரியமா சொல்லுங்க, நான் சோர்ந்து போகிறது இல்லை. ஏனென்றால் நாங்கள் யாரு? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். எப்படி தாவீதின் நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் வருவார் போயிடுவார். இப்போ யார் இருக்கா நமக்குள்ள? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அதனால் நான் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் பவுல் சோர்ந்து போகிறதில்லைன்னு அந்த ஒரு 6-7 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா நல்லா புரியும். முதலாவது அவர் சொல்லுகிறார், நாங்கள் கிருபை பெற்றிருப்பதினாலே தேவனுடைய அன்பும் கிருபையும் எனக்கு இருக்குது. வாய் திறந்து சொல்லுங்க, தேவனுடைய அன்பும் கிருபையும் எனக்கு இருக்கு, அதனால நான் சோர்ந்து போக மாட்டேன். ரெண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? இது எங்களையே 2வது வசனத்தில் பார்க்குறோம். தந்திரமாலாம் நான் நடக்க மாட்டேன், தேவ வசனத்தை புரட்டாமலும் இல்லை உத்தமர் என்று விளங்க. அதாவது he was genuine. ஒரு வேர்ட் சொல்லணும்னா he was ஏதோ தந்திரமாக செய்யல, இப்படி பேசி அப்படி பேசி அதை முடிச்சு அப்படியெல்லாம் இல்லை. நான் உண்மையாக இருந்தேன், அதனால் நான் என்ன செய்ய போகிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லை. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்து. 4ஆம் வசனம், மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. 5ஆம் வசனம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? எங்களையே பிரசங்கியாமல். இட்ஸ் நாட் அபவுட் அஸ். எந்த காரியமும் எங்களை குறித்தது அல்ல. யாரை குறித்தது? தேவனை குறித்தது. அவனுக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல, என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு? பவுலுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு? லிஸ்டே இருக்குது, இல்லை 4 வசனம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் 4 வசனமோ 3 வசனமோ. மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், கப்பர் சேதங்கள் வந்தது, அப்புறம் பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், மனுஷர்களால் வந்த தீமை, சத்ருவால் வந்ததை விட கூட இருந்தவங்களால் வந்த தீமை, கல்லறியப்பட்டேன். அதெல்லாம் லிஸ்ட்டு அப்படியே இருக்குது.
நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். நான் டைம் ஆகுறதுனால நான் சொல்கிறேன். நம்ம கர்த்தருக்குள் உண்மை உள்ளவர்களாக, அவருடைய அன்பிலே மூழ்கினவர்களாக, உண்மையாக தேவனை மாத்திரம் பிரசங்கிக்கிறவர்களாக, அதாவது எதையும் குழப்பி கிளப்பி புரட்டி இப்படிலாம் இல்லை, உண்மையாக டிரான்ஸ்பேரண்ட் லைஃப் என்று சொல்லலாம். அப்படி வாழ்வோமானால், எல்லாம் கர்த்தருக்கு தான் என்று அர்ப்பணித்து வாழ்வோன்னா நமக்கு என்ன வராது? சோர்வு வராது. அது எல்லாவற்றுக்கும் மகுடம் வைப்பது போல் அவன் சொல்லுகிறான், நான் எப்படிப்பட்டவன்? கிளே ஜார். நான் அந்த வசனம் வர மண் பாண்டம். என்ன சொல்லுகிறார்? அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, மண் பாண்டம். ஐ எம் ஃப்ரெஜைல். மண் பாண்டம்னா என்ன அர்த்தம்? நான் உடைக்கப்படக்கூடியவன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, நான் பலவீனமானவன். ஆனால் எனக்குள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம் இல்லை, பெரிய பொக்கிஷம் எனக்குள்ள. அந்த அறிவு நம்மை சோர்வுக்கு உட்படுத்தாது. ஹல்லேலூயா. அதனால தான் தைரியமாக சொல்கிறாரு கடைசியாக 8ஆம் வசனத்திலே, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் கலக்கமடைந்தும், சத்தமாக சொல்லுங்க, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிட. வாசிங்களேன், போடுறாங்களே டிவியில், கீழே தள்ளப்பட்டு என்னெல்லாம் இல்லைன்னு பாருங்க. ஒடுங்கி போகிறதில்லை, மனமுறிவடைகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை. இந்த இல்லைலாம் நம் வாழ்க்கையில் இருக்கணும் இல்லை? அது எப்படி வருகின்றது? அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் கர்த்தருடைய அன்பிலே மூழ்கி இருக்கிறதுனாலே. நான் பலவீனன், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோர்வான சூழ்நிலை வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு சோர்வுகளை மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடலை கொண்டு வந்தது போல என் வாழ்க்கையின் போராட்டங்கள் இருந்தாலும் நான் உம்மையே நம்பிக்கொள்றேன், உம்மை பற்றி கொள்றேன். அது எனக்கான கல்லறை அல்ல. வாய் திறந்து சொல்லுங்க, என் பிரச்சனை எனக்கான கல்லறை அல்ல, என் விரோதிக்கான கல்லறை. ஹல்லேலூயா. அவர்களை கவிழ்த்து போட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவிழ்க்கிறதுனா அப்சைட் டவுன். ஹல்லேலூயா. கவிழ்த்து போடுகிற தேவன் அவர். எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவரே, நான் ஒருபோதும் செங்கடலை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நீர் என்னை கவிழ்த்து போடுகிறதற்காக அல்ல, எனக்கு விரோதமாக ஏற்பட்டு இருக்கிற கையெழுத்தை எப்படி சிலுவையில் கொலைச்சிங்களோ அதை போல கொலைத்து போடுவதற்காக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நானே சுயமாய் தீர்மானித்து எப்படிப்பட்ட ஒரு சிக்கலாகான சூழ்நிலையிலே நான் வந்தாலும் உமக்குள் என்னை திடப்படுத்தி கொள்ளுகிற கிருபையை எனக்கு தருவீராக. கேளுங்க, எப்பொழுதும் உம்மை துதிக்கணும், எப்பொழுதும் நான் என் உள்ளத்தோட பேசணும். ஆண்டவரே, நான் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை நான் பழி வாங்கக்கூடாது. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு சேவை நான் செய்யணும். கர்த்தாவே, அந்த கிருபையை எனக்கு தாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலாக he did not hoard the blessing, அவன் எல்லாருக்கும் கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? மூன்றாவதாக, பவுலை போல நான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி. கர்த்தாவே, என் உள்ளத்தில் அபிஷேகம் இருக்கிறது, என்ன நேர்ந்தாலும் நான் சோர்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மண் பாண்டம் தான். ஐ எம் சோ ஃப்ரெஜைல். நான் வீக்கானவன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் என்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக எல்லாரும் கொஞ்ச நேரம் நன்றி சொல்லலாமா? தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோர்வுகள் நேர்ந்தாலும் அவைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.
எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை இழந்து போன ஒவ்வொருவரும் கர்த்தாவே எப்படியாவது ஆன்லைன்லையாவது பார்த்து உம்மை பற்றி அறிந்து கொள்ள, உம்மை ஆராதித்து தங்களை பலப்படுத்தி கொள்ள ஒரு கிருபையை தருவீராக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீ சந்தியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தேவ, இன்றைக்கு அவர்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சி அவர்கள் வாழ்க்கையிலே நீர் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அபிஷேகம் இவர்களை தாங்குவதாக. எந்த இடத்திற்கு சென்றாலோ உம்முடைய பிரசன்னம் இவர்களோடு செல்லுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சோர்வான சூழ்நிலையை பிசாசு கொண்டு வந்தாலோ அதை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை நீர் இவர்களுக்கு தருவீராக கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். இந்த சபையை விட்டு சென்றிருக்கிற போதகருக்காகவும் அவர்கள் மனைவிக்காகவும் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஒரு சேஃப் ரிட்டர்ன் ஜேர்னியை கொடுத்து எங்களோடு மறுபடியுமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. அவர்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே அவர்கள் இல்லாத பொழுது வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய போதகருடைய அழைப்புக்கு நாங்கள் இங்கே வந்து நமக்கு அருமையான தெய்வ செய்தியை கொடுத்தார்கள். ஆண்டவருக்கே நன்றி. ஓகே, கர்த்தர் மோசேயை பார்த்து ஆரோனுக்கும் ஆசாரியர்களுக்கும் சொன்னது என்னென்னா, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்போது நீ சொல்ல வேண்டிய வசனம்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நான் படிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக வீட்டுக்கு திரும்பி செல்லுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கடைசி பாடலை பாடின பிறகு கலைந்து செல்லாம். மாலை கூட்டம் 6:30 வந்த அனைவருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். கடைசி பாடல் பாடின பிறகு கலைந்து செல்லுங்கள். வார்த்தை பனி போல இறங்குதே, ஆவி மழை பொழியுதே. வார்த்தை பனி போல இறங்குதே, ஆவி மழை போல பொழியுதே. மரங்கள் கம்பீரிக்குமே, மரங்கள் ஆடி பாடுமே. மலைகள் கம்பீரிக்குமே, மரங்கள் ஆடி பாடுமே. வெற்றிகள் நம்மை சூழும், தேசமும் நாமதாகும். லட்சங்கள் நாம் காணும் நாள் அல்லவோ, தேசமும் நாமதாகும். லட்சங்கள் நாம் காணும் நாள் அல்லவோ. தேவனின் கீர்த்தியாகும், அற்புதம் நிறைவேறும் அதிசய நாள் அல்லவோ. தேவனின் கீர்த்தியாகும், அற்புதம் நிறைவேறும் அதிசய நாள் அல்லவோ. காலமாச்சுதோ என் நண்பர் என்னை அணைக்கலாகுமோ. நடுவானில் தகனம் முழங்குமோ, நடுவானில் தகனம் முழங்குமோ. பின்மாறி இடி